வணக்கம். திரும்பவும் ஓபிஎஸ் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பாஜக தரப்புலயும் சரி இந்த தகவல் இருக்கு. அதிமுகவிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ்ஸ கொண்டு வரணும் அப்படிங்கிற மாரி எடப்பாடி பழனிசாமி ஓகே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாரியும் பேசுறாங்க. கூட்டணிய பலப்படுத்தணும், அதிமுக, பாஜக வெற்றிய உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுல யாரையுமே விடக்கூடாது அப்படின்னு நெனைக்கிறாங்க. அதுவும் குறிப்பா வந்து எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஸ கூட்டணிக்குள்ள கூட சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர், இப்ப சமீப காலமா பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ்ஸ வந்து கூட்டணிக்குள்ள சேருங்க. அவருக்கு ஒரு 4 தொகுதிகள ஒதுக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா ஓபிஎஸ் வந்து அந்த இதுல வந்து இல்ல. அவர் வந்து தனியா கட்சி ஆரம்பிச்சு கூட்டணிக்குள்ள சேர்றதோ, அ இந்த தேர்தல சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இல்ல. அவர் வந்து ஒரே ஒரு விஷயம் தான், அதிமுகவுக்குள்ள என்னை சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதே போல தான் சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, டிடிவி தினகரன் அதிமுகவை மீட்பேன்னு சொன்னாரு. அவர அப்படியே நெருக்கடி குடுத்து அவர கொண்டாந்து கூட்டணிக்குள்ள சேர்த்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர் ஏத்துக்கிட்டாரு. முதலமைச்சர் வேட்பாளராவே ஏத்துக்கிட்டாரு. அதேபோல வந்து அன்புமணி ராமதாஸ் அவருக்கும் சில பிரச்சனைகள் இருக்கு. அவரையும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிய உடைச்சு, அன்புமணி தான் உண்மையான பாமக அப்படின்னு சொல்லி அவரையும் கொண்டு வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள சேர்த்துட்டாங்க. இப்படி வந்து ஒவ்வொருத்தங்களையும் சேர்த்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தேமுதிக கொஞ்சம் இழுபறியா இருக்குது. ராமதாஸ் பாமக கொஞ்சம் இழுபறியா இருக்குது. மத்தபடி வந்து ஓபிஎஸ்னால என்ன பிரயோஜனம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ்ஸ கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துருங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவரும் வந்துட்டாரு. சமீபத்தில அமித்ஷா வந்து திருச்சியில வந்திருந்தாரு. அப்ப பாஜகவோட முக்கிய நிர்வாகிகளோட ஆலோசனை எல்லாம் பண்ணாரு. அப்போ அந்த கூட்டத்தில தேர்தலை எப்படி சந்திக்கிறது? கூட்டணி விரிவாக்கம் யார் யார வந்து கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்? அப்படிங்கிற ஒரு முடிவு எல்லாமே பேசினாரு. பூத் கமிட்டிய எப்படி பலப்படுத்தி வச்சிருக்கீங்க? அது சம்மந்தமாலாம் ஆலோசனைலாம் பண்ணாரு. அவர் வந்து இந்த கூட்டணி விரிவாக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில வந்து தாவேகா அது வந்து வராது அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இனிமே தாவேகாவோட நம்ம பேச்சுவார்த்தை நடத்தவும் முடியாது. விஜய் தனிச்சு தான் செயல்பட போறாரு. அவர் வந்து திமுக கூட்டணி ஓட்டுகள தான் பிரிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில அமித்ஷா வந்து தாவேகாவ அப்படியே கைவிட்டாங்க. தாவேகா தனிச்சு தான் போட்டி போட போகுது. ஆனா இந்த சமயத்தில என்டிஏக்கு வந்து இன்னும் பலப்படுத்தணும். என்டிஏ கூட்டணிக்குள்ள இன்னும் சில கட்சிகள வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்ட்ட இருந்தது. நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த கட்சிகள் எல்லாத்தையுமே சேர்க்கணும் அப்படிங்கிறதுல தான் அவங்க குறிப்பாக இருக்கிறாங்க. இதில் ஓபிஎஸ்ஸை வந்து இப்போ தனியாக இருக்கிறாரு. ஓபிஎஸ் கூட இருந்தவங்க எல்லாமே வந்து திமுக, தாவேகா சைடுன்னு போயிட்டாங்க. இப்போ ஓபிஎஸ் கூட வெல்லமண்டி, நடராஜன், அப்புறம் ஐயப்பன் அப்படின்னு சொல்லி சில நபர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஓபிஎஸ்ஸையும் வந்து கட்சி கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துருங்க. அவங்களுக்கு ஒரு 4 சீட்டு ஒதுக்கிடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து அமித்ஷா பேசியிருக்கிறார். அமித்ஷாவும் பேசினதில் எடப்பாடி பழனிசாமி ஓகே சொல்லியிருக்காரு. திடீர்னு என்ன ஓபிஎஸ் மேலே இவ்வளோ கருணை? ஏன் அக்கறை? என்ன ஓபிஎஸ் மேலே இவ்வளோ பாசம் பொத்துக்கிட்டு வருது? அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கேட்க ஆரம்பித்தாங்க. காரணம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, காரணம் இல்லாமலாம் இல்லை. சசிகலா திடீர்னு வந்து அவங்க ஒரு சைடு பொங்கி எழுறாங்க. என்ன நானும் வந்து அதிமுகவுக்குள்ளே என்னை சேர்க்கிறேன்னு சொன்னாங்க. பாஜக சொன்னாங்க. அதிமுக கட்சிக்குள்ள சேர்த்து விடுறேன்னு சொன்னாங்க. ஆனால் சேர்த்து விடல. ஓபிஎஸ்ஸையும் அப்படியே கழட்டி விட்டாங்க. அப்படிங்கும்போது சசிகலா வந்து இப்போ ஜெயலலிதாவோட பிறந்தநாள் அன்னைக்கு பிப்ரவரி 24 அன்னைக்கு அம்மா அதிமுக அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அதுக்கான படிகள் எல்லாமே நடக்குது. பசும்பொன்னில் வந்து இதுக்கான நலத்திட்ட உதவிகளோட இந்த கட்சி பணியும் நடக்குது. ஜரூராக வந்து சசிகலா ஆதரவாளர்கள் நடத்துகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, டிடிவி தினகரன் மேலேயும் சரி, பாஜக மேலேயும் சரி, எடப்பாடி பழனிசாமி மேலேயும் அதிருப்தியாக இருக்கிற தென் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே வந்து இப்போ சசிகலாவை ஆதரிக்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. டிடிவி தினகரன் முடிவுனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் எல்லாமே விலகிட்டாங்க. டிடிவி தினகரன் திரும்பவும் எப்படி எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கலாம்? கட்சி ஒரு வளர்ச்சி பாதையில் போயிட்டு இருக்குது. கட்சி அதிமுகவை மீட்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஒரு இயக்கத்தை டிடிவி தினகரன் கொண்டு போய் அதிமுகக்குள்ளேயே கொண்டு போய் தன்னை இணைச்சிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. இனிமே அதிமுககாரங்களோட இணைந்து செயல்பட முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கவங்க எல்லாமே இருந்தாங்க. அவங்க எல்லாமே யோசிக்க ஆரம்பித்தாங்க. டிடிவி தினகரன் முடிவு தவறு அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு கட்சியோட தலைமை அந்த முடிவு அவர் எடுக்க வேண்டிய முடிவு அவர் தவறாக எடுக்கிறாரு அப்படின்னா நம்ம தொடர்ந்து அந்த கட்சியில் பயணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி விலகுறாங்க. விலகுறவங்க எங்கே போய் சேரணும்? திமுகவுடையோ தாவேகாவுடையோ ஏதோ ஒரு கட்சியில் போய் சேர்ந்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. இப்போ அவங்கள வந்து நம்ம சைடு கொண்டு வரலான்னு சசிகலா முடிவு பண்ணி தான் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு நாள் விட்டுட்டு தேர்தல் நெருக்கத்தில் எப்படி ஒரு முடிவை அவங்க எடுக்கிறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா யாருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அதிமுக, பாஜக கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். குறைஞ்சது ஒரு தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் ஒரு 1000, 2000 ஓட்டுகளை சசிகலானால கண்டிப்பாக பிரிக்க முடியும். அது குறிப்பாக அதிமுக ஓட்டுகளை பிரிக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. முக்குளத்தோர் முகமாக வந்து சசிகலாவையும் பார்க்குறாங்க. அதே சமயத்தில் ஓபிஎஸ்ஸையும் பார்க்குறாங்க. ஓபிஎஸ் வந்து இப்போ தாவேகா சைடு போகிறாரா, திமுக சைடு போகிறாரா அப்படிங்கிற ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் இருக்கார். திரும்பவும் அவரோட ஆதரவாளர்கிட்ட எல்லாத்தையும் கேட்குறாரு. நம்ம திமுக சைடு போகலாமான்னு.
அவர் ஒரு முடிவு எடுத்து வச்சிருப்பார்ல. திமுக சைடு போயிடலாம் அப்படின்னு சொன்னால் அதிமுக வந்து சுத்தமாக தலைமுழுகிட்டு தான் போடும். திமுக சைடு போய் சேர்ந்துட்டாருன்னா அவருக்கும் அதிமுகவுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவருடைய ஆதரவாளர் தொண்டர்களுக்கு வந்துடும். அதனால திமுக சைடு போகாமல் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தார். இப்போ திடீர்னு சசிகலா வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னா சசிகலாட்ட இணக்கமாக செயல்பட முடியும் ஓபிஎஸ்னால அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. இப்போ எல்லாருமே கைவிட்டுட்டு போயிட்டாங்க. டிடிவி தினகரன் வந்து இணைந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ்ஸை வச்சு பேசினார். திடீர்னு ஓபிஎஸ்ஸை கழட்டி விட்டுட்டு அவர் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே போயிட்டார். அதே போல் செங்கோட்டையனோட பேச்சுவார்த்தை நடத்தினார். செங்கோட்டையன் வந்து போங்கடா உங்கள் கட்சி நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தாவேகா சைடு போயிட்டு விஜயை நான் முதலமைச்சராக்குவேன் அப்படின்ட்டு அவர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி ஒவ்வொருத்தங்களும் போயிட்டாங்க. இப்போ ஓபிஎஸ்னால என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல. இப்போ பாஜக என்ன யோசிக்குது அப்படின்னா, ஓபிஎஸ் ஒருவேளை சசிகலா கூட சேர்ந்துட்டாரு அப்படின்னா தென் மாவட்டங்களில் முழுக்க முழுக்க அடி வாங்கிடுவோம் நம்ம அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. இது எடப்பாடி பழனிசாமிக்குமே பயம் வந்துருச்சு, டிடிவி தினகரனுக்குமே பயம் வந்துருச்சு. இப்போ ரொம்ப சுலபமாக ஜெயிச்சிடலாம் டிடிவி தினகரனை கூட்டணிகளை கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சா, இவங்க ஒரு சைடு வந்து ஒரு ஆப்படிக்கிற வேலையை சசிகலா ஆரம்பிக்கிறாங்க. சசிகலா மட்டும் தென் மாவட்டங்களில் ஓட்டுகளை பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது பாஜகவுக்கு நல்லா தெரியும். ஆனால் அதே சமயத்தில் ஓபிஎஸும் சசிகலாவோட இணைஞ்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தென் மாவட்டம் டெல்டா மாவட்டங்களில் கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயம் அவங்களுக்கு வந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்தலாம், ஓபிஎஸை வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா முடிவு பண்ணியிருக்காரு. அமித்ஷா முடிவை வந்து எடப்பாடி பழனிசாமியும் அக்செப்ட் பண்ணிக்கிறார். இவ்வளவு நாள் அமித்ஷா சொல்லியுமே கேட்காதவர் ஓபிஎஸ்க்கு வந்து இப்போது முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னா இதை எப்படி பார்க்க முடியும்? இது அமித்ஷா பண்ண பிளானா? சசிகலாவை தனியாக கட்சி ஆரம்பிங்க, நாங்கள் எடப்பாடி பழனிசாமியோட ஒரு டைஅப்பு போடணும், எடப்பாடி பழனிசாமியை எங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வரணும், ஓபிஎஸ்க்கான முக்கியத்துவத்தை நாங்கள் வாங்கி தரணும் அப்படிங்கிறதுக்காக சசிகலாவை கட்சி ஆரம்பிக்க வைக்கிறாங்களா? இல்லை என்ன நடக்குது பின்னணியில், ஓபிஎஸ் பின்னணியில் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. இப்போ ஓபிஎஸ் வந்து தனித்து செயல்படுற வரைக்கும் பார்த்திங்கன்னா அவரால் பெருசாக செயல்பட முடியாது. அவர் வந்து ஒன்று திமுக இல்லைன்னா தாவேகா அப்படின்னு ஒரு முடிவெடுப்பார் அப்படின்னு சொன்னாங்க, நினச்சாங்க. ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் திடீர்னு சசிகலா வந்து சேர்றாங்க அப்படின்னா, சசிகலா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அதில் போய் ஓபிஎஸ் சேர்றாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ் சசிகலாவோட அந்த காம்பினேஷன் மிகப்பெரிய அளவில் தென் மாவட்டம் டெல்டா மாவட்டங்களில் அதிமுக பாஜக என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு சரிவை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தையை சசிகலா ஆரம்பிச்சிருக்காங்க. 25 தொகுதிகள் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. 25 தொகுதிகள் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஓபிஎஸ்க்கும் பங்களிப்பு இருக்கும். அப்படின்னா விஜயோட ஓபிஎஸ் சேர்றாரு, சசிகலாவும் விஜய் ஓபிஎஸ் 3 பேருமே ஒரு கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா பெரிய அளவில் தென் மாவட்டம் டெல்டா மாவட்டங்களில் ஒரு தாக்கத்தை அவங்களால திமுக அதிமுக கூட்டணிக்குள்ளே ஏற்படுத்த முடியும் அப்படின்னு அமித்ஷா நம்புறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும், அதே சமயத்தில் பிரேமலதா என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் தெரியாமல் இருக்கிறனால அமித்ஷா வந்து ஓபிஎஸ் கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவோம், அப்படி கொண்டு வந்தோம்னா சசிகலாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பை உருவாக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஓபிஎஸ் இந்த தடவை ஒரு முடிவை, தவறான முடிவை, திரும்பவும் பாஜகவை ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை எடுத்தார் அப்படின்னா அவருக்கு தென் மாவட்டத்தில் இருக்கிற அவருடைய நிர்வாகிகள் ஆதரவாளர்கள் எல்லாமே அவரை கூட ஓரம் கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ கூட ஒரு துணிச்சலான ஒரு முடிவை பாஜகவுக்கு எதிராக, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சசிகலாவோட இணைந்து பணியாற்றினார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கான இமேஜ் வந்து ஏறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாம் ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்க போகிறார், என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகிறாரா இல்லை சசிகலாவோட இணைந்து பணியாற்ற போகிறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.